எல்லை பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் பகுதியில் இருந்து வந்த சந்தேகத்திற்குரிய வகையில் பறக்கும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினர். சில ட்ரோன்கள் இந்திய பகுதிக்குள் வந்த பின் அதிகாரிகள் கைப்பற்றினர். மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததில் இருந்து சுமார் 60 ட்ரோன்கள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கைப்பற்றியுள்ளனர் அல்லது சுட்டு வீழ்த்தியுள்ளனர் என மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பாகிஸ்தானில் இருந்து வந்த இந்த ட்ரோன்களில் அதிக ட்ரோன்கள் பஞ்சாப் எல்லையில் இருந்து கைப்பற்றப்பட்டன. மேலும் சில ட்ரோன்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள எல்லையோரம் தடுக்கப்பட்டனர் என்று அவர் கூறினார். பஞ்சாப் மாநிலத்தின் டார்ன் மாவட்டத்தில் உள்ள எல்லையோர பகுதிகளில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 2 ட்ரோன்கள் நேற்று கைப்பற்றப்பட்டதாகவும் அவற்றில் போதைப் பொருள் இருந்ததாகவும் எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையானது இந்தியாவின் மேற்கு பகுதியில் ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் வழியாக செல்கிறது. இதில் பஞ்சாப் பகுதியில் உள்ள எல்லை பகுதியில் 553 கிலோமீட்டர் கொண்டது. பஞ்சாப் மாநிலத்தின் 13 மக்களவை தொகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது அக்ஷயா மோகன். தலைப்புச் செய்திகள். பிரஜ்வல் ரேவண்ணா 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு கோர்ட் அனுமதி. தொடர்வது விரிவான செய்திகள். கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி எம்பியாக பணியாற்றி வருபவர் பிரஜ்வல் ரேவண்ணா. வயது 33. இவர் முன்னாள் மந்திரி HT ரேவண்ணாவின் மகன் ஆவார். பிரஜ்வல் ரேவண்ணா நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஜனதா தளம் சார்பில் ஹாசன் தொகுதியில் களத்தில் உள்ளார். அவரது தொகுதியில் கடந்த மாதம் ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஹாசனில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் அடங்கிய பென் டிரைவ் வெளியானது. அதில் அவர் தொடர்பான சுமார் 2900 ஆபாச வீடியோக்கள் இருந்தன. இந்த பென் டிரைவ்கள் ஹாசனில் பஸ் நிலையம், ரயில் நிலையம், வணிக வளாகம் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஹாசனில் தேர்தல் நடந்து முடிந்த கையோடு மறுநாள் 27ஆம் தேதி யாருக்கும் தெரியாமல் பிரஜ்வல் ரேவண்ணா விமானம் மூலம் ஜெர்மனிக்கு சென்றார். அவரது ஆபாச வீடியோ விவகாரம் கர்நாடகா மட்டுமின்றி தேசிய அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. சர்வதேச ஊடகங்களிலும் இது பற்றின செய்திகள் வெளியாகின. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார களத்தில் இந்த விவகாரம் தீவிரமாக எதிரொலித்தது. இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழு SIT அமைத்து உத்தரவிட்டது. பிரஜ்வல் ரேவண்ணா மீது 3 பெண்கள் தனித்தனியாக பாலியல் பலாத்கார புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் அவர் மீது 3 வழக்குகள் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டன. இது தொடர்பான விசாரணைக்காக நேரில் ஆஜராகும்படி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு SIT போலீசார் நோட்டீஸ் அனுப்பினர். 7 நாட்கள் கால அவகாசம் கோரிய அவர் அதன் பிறகு நேரில் ஆஜராகவில்லை. இதையடுத்து அவருக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது. கோர்ட் மூலம் கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் 31ஆம் தேதி பெங்களூருவுக்கு வந்து போலீசாரிடம் சரணடைவதாக வீடியோ மூலம் அவர் அறிவித்திருந்தார். அதன்படி ஜெர்மனியின் முனிச் நகரில் இருந்து நேற்று மாலை 3 மணிக்கு லுப்தான்சா விமானத்தில் புறப்பட்டார். சுமார் 9 மணி நேரம் பயணித்து நள்ளிரவு சுமார் 12:50 மணிக்கு அவர் வந்த விமானம் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. விமான நிலையம் வந்ததும் பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து பிரஜ்வல் ரேவண்ணா இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு போலீஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு போலீசாருக்கு கோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். உனக்கு மட்டும் எப்பறம் 11th ஸ்கிரிப்ட் கிடைக்குது? எந்த பேப்பர்ல எடுக்கிற? சார், தந்தி சார். ஆனா இவங்கலாம் தந்தி தான படிக்கிறாங்க. சம்டைம்ஸ் ஷார்ட்டா இருக்கு நியூஸ். உனக்கு மட்டும் சார் ஒவ்வொரு நியூஸ் லென்த்தா இருக்கு சார். ரொம்ப நாள் ஆளா வெளியில போனேன்.
எஸ் சார். மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு சார். மொபைல் மாத்தணும் சார். மொபைலே புட்டுக்குச்சா? எஸ் சார். சரி சரி, அப்போ அதுதான் வாழ்க்கையே போடலாம். அதெல்லாம் நாம எங்கே வாழ்றது? சரிடா, நியூஸ் கொண்டு வந்திருக்கியா? இருக்கு சார். யா படிக்கலாம். ஓகே சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். வாக்கு எண்ணிக்கை நடைமுறை. தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திமுக அவசர கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். ஹலோ, உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? சார் கேக்குது சார், சொல்லுங்க சார். ஓகே, நீங்க படிங்க, நான் மைக் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. தொடர்வது விரிவான செய்திகள். தபால் வாக்கு மின்னணு இயந்திர வாக்கு எண்ணிக்கை தொடர்பான நடைமுறைகளை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹுவுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடிதம் எழுதியுள்ளார். மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடன் அவ்வப்போது ஆலோசனை நடத்தி ஏற்பாடுகள் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைமுறை என்பது தேர்தல் ஆணையத்தால் வகுக்கப்பட்டு அவை ஒவ்வொருவருக்குமான பணிகளை விளக்கியுள்ளது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹுவுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: தேர்தல் விதிகள் படி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், வேட்பாளர்கள், வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான கையேட்டில் வாக்கு எண்ணிக்கைக்கான நடைமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். 30 நிமிடங்களுக்கு பின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். தபால் வாக்கு முடிவுகள் அறிவிக்கப்படும் முன்னர் மின்னணு இயந்திர இறுதி சுற்று முடிவுகள் அறிவிக்கப்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையை பின்பற்றும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீபத்தில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தபால் வாக்குகள் இறுதியில் எண்ணப்படும் என்று தெரிவித்துள்ளார். இது சரியான நடைமுறை அல்ல. இந்த தகவல் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. எனவே தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் சரியான நடைமுறையை தெரிவிப்பதுடன் அனைத்து வேட்பாளர்களின் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த சரியான நடைமுறையை வெளியிட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. அடுத்து ராஜன், நீங்க தானா? ஓரளவுக்கு படிக்கிறேன் சார். ரொம்ப விடாத மாதிரி தான் இருக்கு. ஓகே, சில பேர் எல்லாம் வந்து ரொம்ப திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகே ராஜன், படிக்கலாம். ஓகே சார். வணக்கம். கொளுத்தும் வெயில். தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் இறுதியில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து வருகின்ற 6ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கத்திரி வெயில் முடிவடைந்தாலும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறையவில்லை. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக பகல் நேரங்களில் மக்களால் வெளியே நடமாட முடியாத நிலை உள்ளது. இந்த சூழலில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதியில் பள்ளிகளை திறந்தால் வெயிலின் தாக்கத்தால் மாணவர்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திப்பார்கள் என்பதால் பள்ளிகள் திறப்பு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுமுறையை நீட்டித்து ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என மாநில பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே வெப்பம் காரணமாக புதுவையில் பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். உண்மையான பேர் ஷாலினியா ராஜேஸ்வரியா? இந்த கிளாஸ்ல ராஜேஸ்வரி இருக்கு, என்கொயரி ஷாலினி இருக்காங்க. என்னோட நேம் ராஜேஸ்வரி சார். இந்த ஷாலினி கொடுத்த என்கொயரி சொல்லிட்டீங்க. சரி,
குணா வாங்க. வணக்கம். தலைப்பு செய்திகள். T20 உலகக்கோப்பை பாபர் அசாம் இந்த இடத்தில் களம் இறங்க வேண்டும். சோயாப் மாலிக். தொடர்வது விரிவான செய்திகள். T20 உலகக்கோப்பை தொடருக்கு தயாராகும் வகையில் இங்கிலாந்தின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பாகிஸ்தான் அணி 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடியது. இந்த தொடரின் முதல் மற்றும் 3வது போட்டியானது மழையால் கைவிடப்பட்டது. 2வது மற்றும் 4வது T20 போட்டிகளில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று அசத்தியது. இதன் மூலம் 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரை இங்கிலாந்து அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியது. உலகக்கோப்பை தொடர் நெருங்கும் சூழ்நிலையில் பாகிஸ்தான் அணி அடுத்தடுத்த போட்டிகளில் தோல்வியை சந்தித்துள்ளது பெரும் விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அதிலும் குறிப்பாக அணியின் மிடில் ஆர்டர் பேட்டர்கள் மீதான விமர்சனங்கள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் வரவுள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி கேப்டன் பாபர் அசாம் 3வது இடத்தில் தான் களம் இறங்க வேண்டும் என்று அந்த அணியின் முன்னாள் வீரர் சோயாப் மாலிக் அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது: இது ஒரு கடினமான தொடர். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் முன்பு கடினமான இடத்தில் இருந்து தற்போது முன்னேறியுள்ளோம். அதே சமயம் வரவுள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் பாபர் அசாம் 3ஆம் இடத்தில் களம் இறங்க வேண்டும். ஏனெனில் மிடில் ஓவர்களில் ஸ்ட்ரைக்கை ரோட் செய்யும் பேட்டர் நிச்சயம் தேவை. அதற்கான சிறந்த தேர்வு பாபர் அசாம் தான். ஏனெனில் அவரின் வழிகாட்டுதலுக்கு கீழ் மிடில் ஆர்டர் பேட்டர்களால் மேற்கொண்டு சிறப்பாக விளையாட முடியும் என்று மாலிக் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். இப்போ ஓரளவுக்கு பேஸ் கொடுக்குறீங்க. சம்டைம் நியூஸ் படிக்கும்போது பேஸ் கொடுக்குறீங்க. சார் இன்னமே அப்படி போகாது சார். கேமரா பயம் இல்லை சார், அப்படிலாம் இன்னமே கரெக்டாக வரும் சார். பேஸ் விட்டுட்டீங்கன்னா ஆடிஷனில் ஃபெயில் ஆகிடுங்க. ஓகே சார். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே சார். வரணையா, வணக்கம்டா. வணக்கம் சார். லேட் ஆயிடுச்சு சார். சாரி சார். சாப்பிட்டு வந்தியோ? இல்ல சார், ஃபோன் அம்மா கொஞ்சம் வெளில எடுத்துட்டு போயிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு. 8 ஆயிடுச்சு, சினிமா சாப்பிடாம இருக்க? புரியல. 8 ஆயிடுச்சு, சினிமா சாப்பிடாம இருக்கேன்னா? சரி, ஓகே. உனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், தவறு இஷ்யூ நினைக்கிறேன். அக்ஷயா படிங்கடா. எஸ் சார். தலைப்பு செய்திகள். தபால் வாக்குகளின் முடிவை முதலில் அறிவிக்க வேண்டும். திமுக கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். 7 கட்டங்களாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் வருகிற 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது. அன்றே யார் வெற்றியாளர் எனவும் அறிவிக்கப்பட உள்ளது. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து வாக்கு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். இதற்கிடையே தபால் வாக்குகள் இறுதியில் எண்ணப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் கூறியதாக தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிற்கு திமுக கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. திமுக சார்பில் RS பாரதி எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டிருப்பதாவது: தபால் வாக்குகள் இறுதியில் எண்ணப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையரின் செய்திக்குறிப்பு உள்ளது. இது சரியான நடைமுறை இல்லை என்று தோன்றுகிறது. இந்த அறிக்கை வாக்கு எண்ணும் முகவர்களின் மனதில் கணிசமான குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாக்குகள் எண்ணும் போது முதலில் தபால் வாக்குகளை எண்ண வேண்டும். 30 நிமிடங்கள் கழித்து வாக்கு எந்திரத்தில் பதிவாகியுள்ள வாக்குகளை எண்ண வேண்டும். தபால் வாக்குகளை எண்ணி முடிக்கும் வரை கடைசி சுற்று எண்ணிக்கையை அறிவிக்க கூடாது. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அனைவருக்கும் வழிகாட்டுதல்களையும் அதற்கான பொது விளக்கத்தையும் அளிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு. குணா, அக்ஷயா ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க. Okay, sir. கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் ப்ரெசன்டேஷன் லெவல் மட்டும் கரெக்டாக பிடிக்கணும்டா. ஓகே, பரணியா, உங்களுக்கு வாய்ஸ் லெவல் தான் மாற்றணும். மாற்றிக்கலாம். ஓகே சார். ரோகிணி வாங்கடா, படிக்கலாம். ஓகே சார். வணக்கம். தொடர்வது தலைப்பு செய்திகள்.
மின்கசிவால் இரும்பு கடையில் தீ விபத்து, பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதம். தொடர்வது விரிவான செய்திகள். தாம்பரம் அருகே சேலையூர் மாப்பேடு பகுதியில் ஹார்ட்வேர்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் கடையில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து, பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் நாசமாகின. தாம்பரத்தை அடுத்த சேலையூர் அகரம் தென் பிரதான சாலையில் மாப்பேடு பகுதியை சேர்ந்தவர் கைலாஷ்ராம். இவர் மாப்பேடு சந்திப்பு பகுதியில் ஹார்ட்வேர்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் இரவு இவர் வழக்கம் போல் வியாபாரம் முடித்த பின்னர் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்ற நிலையில் நேற்று அதிகாலை சுமார் 1:25 மணி அளவில் கடையில் தீ விபத்து ஏற்பட்டு கடையின் உள்ளே இருந்த பெயிண்ட், எலக்ட்ரானிக், மின்சார வயர்கள் போன்ற பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் முழுவதுமாக எரிய தொடங்கின. பின்னர் இந்த தீ அருகில் இருந்த முருகன் என்பவருக்கு சொந்தமான பேக்கரி கடையிலும் பரவி 2 கடைகளும் எரிய தொடங்கின. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்து காணப்பட்டது. அப்பகுதி பொதுமக்கள் இச்சம்பவம் குறித்து சேலையூர் காவல் நிலைய போலீசார் மற்றும் தாம்பரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு படை வீரர்கள் 2 பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் கடையில் உள்ள பொருட்களை வெளியே அகற்றி கடைகளில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டனர். இரவு தீ விபத்து ஏற்பட்டதிலிருந்து காலை வரை என சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்பு துறையினர் தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு பின்னர் முற்றிலுமாக தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட கரும்புகை மாப்பேடு, மாடப்பாக்கம், பதுவஞ்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதியில் முழுவதும் பரவியதால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மாற்று பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டன. இச்சம்பவம் குறித்து சேலையூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அதிக மின்னழுத்தம் காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இதில் சுமார் ரூபாய் 40 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலானது என தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். ரொம்ப நாள் நீ வரல, நியூஸ் ஃப்ளோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, பேசுறது கேட்குதா? ரைட், ராஜு. ஓகே சார், வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் 60 ட்ரோன்களை கைப்பற்றிய பாதுகாப்பு படை. தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தான் பகுதியில் இருந்து வந்த சந்தேகத்திற்குரிய வகையில் பறக்கும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினர். சில ட்ரோன்கள் இந்திய பகுதிக்குள் வந்த பின் அதிகாரிகள் கைப்பற்றினர். மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்து சுமார் 60 ட்ரெயின்களை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கைப்பற்றியுள்ளனர் அல்லது சுட்டு வீழ்த்தியுள்ளனர் என மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானில் இருந்து வந்த இந்த ட்ரோன்களில் அதிக ட்ரோன்கள் பஞ்சாப் எல்லையில் இருந்து கைப்பற்றப்பட்டன. மேலும் சில ட்ரோன்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள எல்லையோரம் தடுக்கப்பட்டன என்றும் அவர் கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் டாட்டன் டெரன் மாவட்டத்தில் உள்ள எல்லையோர பகுதிகளில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 2 ட்ரோன்கள் நேற்று கைப்பற்றப்பட்டதாகவும் அவற்றில் போதைப் பொருட்கள் இருந்ததாகவும் எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்திய பாகிஸ்தான் எல்லையானது இந்தியாவில் மேற்கு பகுதியில் ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் வழியாக செல்கிறது. இதில் பஞ்சாப் பகுதியில் உள்ள எல்லை பகுதி 553 கிலோமீட்டர் கொண்டது. பஞ்சாப் மாநிலத்தில் 13 மக்களவை தொகுதிகளும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே சார். வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். கொளுத்தும் வெயில். தமிழ்நாட்டில் பள்ளிக்கு கோடை விடுமுறை நீட்டிப்பு. இனி வருவது விரிவான செய்திகள்.
தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் இறுதியில் பள்ளிக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து வருகிற 6ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கத்திரி வெயில் முடிவடைந்தாலும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறையவில்லை. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் 100 டிகிரி பாராஹீட்டை தாண்டி பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக பகல் நேரங்களில் மக்களால் வெளியே நடமாட முடியாத நிலை உள்ளது. இந்த சூழலில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதியில் பள்ளிகளை திறந்தால் வெயிலின் தாக்கத்தால் மாணவர்கள் கடுமையாக பாதிப்புகளை சந்திப்பார்கள் என்பதால் பள்ளிகள் திறப்பு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுமுறை திறக்கப்படும் என அறிவித்துள்ளது. காரணமாக புதுவையில் பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி வைக்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். உனக்கு லைட்டா நெட்வொர்க் இஷ்யூ போலடா. நெட்வொர்க் இஷ்யூ போல லைட்டா விட்டு நோ ப்ராப்ளம். ஓகே சார். சரி, ஓகே. மீண்டும் குணா நீங்க தான். வணக்கம். தலைப்பு செய்திகள். நாளை மறுநாள் சிறைக்கு செல்வேன், என்னை மேலும் துன்புறுத்த முயற்சிப்பார்கள் கெஜ்ரிவால். தொடர்வது விரிவான செய்திகள். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல் மந்திரியும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு கடந்த 10ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் 21 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக இந்த ஜாமீனை வழங்கி நீதிபதிகள் வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி சரணடைந்து மீண்டும் அவர் சிறை செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து சிறையில் இருந்து வெளியே வந்த கெஜ்ரிவால் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் நாளை மறுநாளுடன் முடிவுக்கு வருகிறது. இதனால் கெஜ்ரிவால் வரும் 2ஆம் தேதி திகார் சிறையில் சரண்டர் ஆக உள்ளார். இது தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த முறை என்னை எவ்வளவு காலம் சிறையில் வைத்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் என் உற்சாகம் அதிகமாக உள்ளது. நாட்டை சர்வதிகாரத்திலிருந்து காப்பாற்ற நான் சிறைக்கு செல்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அவர்கள் என்னை பல வழிகளில் நிலைகுலைய வைக்க முயன்றனர், என் குரல் நசுக்க முயன்றனர், ஆனால் அவர்கள் வெற்றி பெறவில்லை. நான் சிறையில் இருந்த போதே அவர்கள் என்னை பல வழிகளில் சித்திரவதை செய்தனர். நான் பயன்படுத்தும் மருந்துகளை நிறுத்திவிட்டனர். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. அவர்கள் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள்? என்னை மேலும் துன்புறுத்த முயற்சிப்பார்கள், ஆனால் இதற்கெல்லாம் நான் அடிபணிய மாட்டேன் என்று கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். தலைப்பு செய்திகள். துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த இந்திய வம்சாவளி சிறுமி கவலைக்கிடம். தொடர்வது விரிவான செய்திகள். இங்கிலாந்து நாட்டின் தலைநகர் லண்டனில் கிங்ஸ்லாண்ட் ஹே ஸ்ட்ரீட் பகுதியில் கடந்த புதன்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் துப்பாக்கி சூடு நடத்தினர். அந்த சம்பவத்தின் போது அந்த பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் உணவருந்திக் கொண்டிருந்த 9 வயது சிறுமி உட்பட 4 பேர் மீது துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. துப்பாக்கி சூடு நடத்திய நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த 4 பேரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த சிறுமியின் பெயர் லிசேல் மரியா என்றும் அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அவர் கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்த அஜீஷ் வினியா தம்பதியின் மகள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த துப்பாக்கி சூட்டில் 26, 37 மற்றும் 42 வயதான 3 ஆண்கள் படுகாயம் அடைந்த நிலையில்
அவர்களது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல் அதிகாரி ஜேம்ஸ் கான்வாய் கூறுகையில், உணவகத்தில் தனது குடும்பத்தினருடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த 9 வயது சிறுமி துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ள நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட உள்ளன என்று தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான லண்டன் நகர போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இரு குழுக்களுக்கு இடையே நடந்த மோதல் காரணமாக துப்பாக்கி சூடு நடந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல் கிடைத்துள்ளது. மேலும் துப்பாக்கி சூடு நடத்திய நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அது திருடப்பட்ட வாகனம் என்பதும் தெரியவந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகேடா, ரோஹிணி நீங்க வணக்கம். தலைப்புச் செய்திகள். யூடியூபர் இர்ஃபான் மீதான நடவடிக்கை, மத்திய அரசின் வழிகாட்டுதலை கோரும் தமிழக அரசு. தொடர்வது விரிவான செய்திகள். சட்ட விதிகளை மீறி பிறக்க போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்த யூடியூபர் இர்ஃபான் விவகாரத்தில் என்ன செய்யலாம் என்று மத்திய அரசிடம் வழிகாட்டுதல்களை தமிழக அரசு கேட்டுள்ளது. பிரபல யூடியூபர் இர்ஃபான் கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். மனைவி கர்ப்பமாக இருந்ததால் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை அறிந்து கொள்ள துபாய் சென்று அங்குள்ள மருத்துவமனையில் பரிசோதனை செய்து தெரிந்து கொண்டார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி தனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்து தனது யூடியூப் சேனலில் வீடியோ ஒன்றை இர்ஃபான் வெளியிட்டார். இந்தியாவில் கருவில் இருக்கும் பாலினத்தை அறிவதும் அறிவிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இர்ஃபான் தனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினத்தை வெளிப்படையாக அறிவித்தது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து யூடியூப் சேனலில் இருந்து அந்த வீடியோவை இர்ஃபான் நீக்கினார். கடந்த 21ஆம் தேதி மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் இளங்கோ மகேஸ்வரன் பாலின தேர்வை தடை செய்தல் சட்ட விதிகளை மீறியதற்காக இர்ஃபானுக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தினார். அப்போது நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் என்று இர்ஃபான் மன்னிப்பு கடிதம் வழங்கினார். மன்னிப்பு கடிதம் திருப்திகரமாக இருந்ததால் அந்த கடிதம் அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் இளங்கோ மகேஸ்வரனிடம் கேட்டபோது, இந்த விவகாரம் இந்தியாவில் நடக்கவில்லை, துபாயில் நடந்துள்ளது. இந்த விவகாரம் புதிதாக இருப்பதால் என்ன செய்யலாம் என்று வழிகாட்டுதல்கள் வழங்க கோரி மத்திய அரசிடம் கேட்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்தியாவில் இருந்து யாராவது வந்து கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை அறிந்து கொள்ள பரிசோதனை செய்ய வந்தால் பரிசோதனை செய்யக்கூடாது என்று மற்ற நாடுகளுக்கும் அறிவுறுத்துமாறும் சொல்லி இருக்கிறோம் என்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே சார், வணக்கம். காசாவில் மீண்டும் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல், 37 பேர் பலி. தொடர்வது விரிவான செய்திகள். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 7 மாதங்களுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது. இந்த போரில் காசாவில் மட்டும் 35,000-க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். ஹமாஸை அடியோடு ஒழிக்கும் வரை போர் நிறுத்தம் என்பது இல்லை என சூளுரைத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றன. குறிப்பாக சர்வதேச நாடுகளில் கடும் எதிர்ப்பையும் மீறி காசாவில் ரஃபா நகர் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது. போர் காரணமாக இடம்பெயர்ந்த 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ரஃபா நகரில் தஞ்சம் அடைந்துள்ளதால் அங்கு தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என அமெரிக்கா உட்பட நாடுகளும் ஐநாவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இஸ்ரேல் ரஃபா நகர் மீது தாக்குதல்களை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ரஃபா நகரில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு சர்வதேச அளவில் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மீண்டும் அதே பகுதியில் இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியது. இதில் 14 பேர் பலியாகினர், பலர் படுகாயமும் அடைந்தனர்.
இதனைத் தொடர்ந்து நேற்று காசாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டது. இந்த தாக்குதலில் இதுவரை 37 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே சார், வணக்கம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகள். பிரஜ்வல் ரேவண்ணாவை 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு கோர்ட் அனுமதி. இனி வருவது விரிவான செய்திகள். கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி எம்பியாக பணியாற்றி வருபவர் பிரஜ்வல் ரேவண்ணா. இவர் முன்னாள் மந்திரி HT ரேவண்ணாவின் மகன் ஆவார். பிரஜ்வல் ரேவண்ணா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜனதா கூட்டணியில் ஜனதா தளம் சார்பில் ஹாசன் தொகுதியில் களத்தில் உள்ளார். அவரது தொகுதியில் கடந்த மாதம் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஹாசனில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் அடங்கிய பென்டிரைவ் வெளியானது. அதில் அவர் தொடர்பான சுமார் 2900 ஆபாச வீடியோக்கள் இருந்தன. இந்த பென்டிரைவ்கள் ஹாசனின் பஸ் நிலையம், ரயில் நிலையம், வணிக வளாகம் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஹாசனில் தேர்தல் நடந்து முடிந்த கையோடு மறுநாள் 27ஆம் தேதி யாருக்கும் தெரியாமல் பிரஜ்வல் ரேவண்ணா விமானம் மூலம் ஜெர்மனிக்கு சென்றார். அவரது ஆபாச வீடியோ விவகாரம் கர்நாடகம் மட்டுமின்றி தேசிய அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. சர்வதேச ஊடகங்களிலும் இது பற்றிய செய்திகள் வெளியானது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார களத்தில் இந்த விவகாரம் தீவிரமாக எதிரொலித்தது. இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க கர்நாடக அரசு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் அவர் மீது 3 வழக்குகள் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டன. இது தொடர்பான விசாரணைக்கான நேரில் ஆஜராகும்படி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு SI போலீசார் நோட்டீஸ் அனுப்பினர். 7 நாட்கள் கால அவகாசம் கோரிய அவர் அதன் பிறகு நேரில் ஆஜராகவில்லை. இதையடுத்து அவருக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது. கோர்ட் மூலம் கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் 31ஆம் தேதி பெங்களூருவுக்கு வந்து போலீசாரிடம் சரணடைவதாக வீடியோ மூலம் அவர் அறிவித்திருந்தார். அதன்படி ஜெர்மனியின் முனிச் நகரில் இருந்து நேற்று மாலை 4 மணிக்கு லுஃப்தான்சா விமானத்தில் புறப்பட்டார். சுமார் 9 மணி நேரம் பயணித்து நள்ளிரவு சுமார் 12:50 மணிக்கு அவர் வந்த விமானம் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது. விமான நிலையம் வந்ததும் பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து பிரஜ்வல் ரேவண்ணா இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு போலீசார் தரப்பில் வாதிடப்பட்டது. 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு போலீசாருக்கு கோர்ட் அனுமதி வழங்கியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு ரவுண்ட் படிக்கலாம், டைம் இருக்கு. குணா வாங்க. வணக்கம். தலைப்பு செய்திகள். 7ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல். பிரதமர் மோடி உட்பட 904 வேட்பாளர்கள் போட்டி. தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் முதற்கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 6 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் இதுவரை 486 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. எஞ்சியுள்ள 57 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இறுதிக்கட்டமாக நாளை சனிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்காளத்தில் 9, பீகாரில் 8, இமாச்சல பிரதேசத்தில் 4, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 3, ஒடிசாவில் 6, சத்தீஸ்கரில் 1, பஞ்சாபில் 13 ஆகிய தொகுதிகள் அடங்கும். பிரதமர் மோடி 3வது முறையாக போட்டியிடும் வாரணாசி தொகுதி உலக மக்களால் அதிகம் கவனிக்கப்பட்ட தொகுதியாகும்.
கடைசி கட்டமாக நடைபெறும் தேர்தலில் 904 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் பிரதமர் மோடி, லாலு பிரசாத் யாதவ் மகள் மிசா பாரதி, நடிகை கங்கானா ரணாவத் ஆகியோர் முக்கிய வேட்பாளராக உள்ளனர். ஒடிசா மாநிலத்தில் நாடாளுமன்றத்துடன் சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு ஏற்கனவே 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள 42 தொகுதிகளுக்கும் நாளை தேர்தல் நடைபெறுகிறது. 7ஆம் கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வருகின்ற 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றை முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். தலைப்பு செய்திகள். வைரலாகும் நடிகர் பிரேம்ஜியின் திருமண அழைப்புதல். தொடர்வது விரிவான செய்திகள். நடிகர், இசையமைப்பாளர், பாடகர் என பன்முகம் கொண்டவர் பிரேம்ஜி. இவர் கோவா, சரோஜா, சந்தோஷ் சுப்பிரமணியம், மங்காத்தா, மாநாடு உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். இசையமைப்பாளர் கங்கை அமரனின் இளைய மகனான இவர் 45 வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாக இருந்து வருகிறார். இதனால் இவரை எப்பொழுது திருமணம் என்ற கேள்வி துரத்தி இந்த வருடம் நிச்சயம் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதி எடுத்துக் கொண்டார். இப்போது சொன்னபடி அவருக்கு திருமணம் நடக்க உள்ளது. இந்து என்ற பெண்ணுடன் அடுத்த மாதம் 9 அன்று திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த பத்திரிகை தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருமணம் நடக்க இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் ரசிகர்கள் பலரும் பிரேம்ஜிக்கு வாழ்த்து கூறி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். வணக்கம். தலைப்புச் செய்திகள். மோடியின் வெறுப்பு பேச்சுக்களால் பிரதமர் அலுவலகத்துக்கு கண்ணிய குறைவு, மன்மோகன் சிங் சாடல். தொடர்வது விரிவான செய்திகள். வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுக்களால் பிரதமர் அலுவலகத்தின் கண்ணியத்தை பிரதமர் நரேந்திர மோடி குறைப்பதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள கடைசி கட்ட பொது தேர்தலின் போது பஞ்சாபில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கும் 3 பக்கங்கள் கொண்ட கடிதத்தை மன்மோகன் சிங் வெளியிட்டுள்ளார். அதன் விவரம்: இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் உரையாடல்களை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தும் மிக மோசமான வெறுப்பு பேச்சுகளில் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளார். சொற்பொழிவின் கண்ணியத்தையும் அதன் மூலம் பிரதமர் பதவியின் ஈர்ப்பையும் குறைத்த முதல் பிரதமர் மோடி, சமூகத்தின் சொற்பொழிவின் கண்ணியத்தையும் அதன் மூலம் பிரதமர் பதவியின் ஈர்ப்பையும் குறைத்த முதல் பிரதமர் மோடி, சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரையோ அல்லது எதிர்கட்சியையோ குறிவைக்கும் வகையில் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய கண்ணியமற்ற முரட்டுத்தனமான வார்த்தைகளை இதற்கு முன் எந்த ஒரு பிரதமரும் கூறியதில்லை. வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுக்களால் பிரதமர் அலுவலகத்தின் கண்ணியத்தை குறைக்கிறார். என்னை பற்றியும் சில பொய்களை அவர் கூறியிருக்கிறார். நான் என் வாழ்நாளில் ஒரு சமூகத்திலிருந்து மற்றொரு சமூகத்தை தனித்து பார்த்ததில்லை. பாஜக மட்டுமே அப்படி பார்க்கக்கூடிய கட்சி. கடந்த 10 ஆண்டுகளில் பஞ்சாபையும் பஞ்சாபியர்களையும் பழிவாங்குவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் பாஜக அரசாங்கம் விட்டு வைக்கவில்லை. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தின் போது டெல்லி எல்லைகளில் இடைவிடாமல் காக்க வைக்கப்பட்டதால் பஞ்சாபை சேர்ந்த 750 விவசாயிகள் உயிர் தியாகம் செய்தனர். அவர்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்ட லத்திகளும் ரப்பர் தோட்டாக்களும் போதாது என்பது போல நாடாளுமன்றத்திலும் அவர்களை பிரதமர் மோடி மிக மோசமாக தாக்கி பேசினார். தங்களை கலந்தாலோசிக்காமல் தங்கள் மீது திணிக்கப்பட்ட 3 விவசாய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்தார்கள். விவசாயிகளின் வருமானத்தை பறிக்கும் சட்டங்கள் அவை. பாஜக ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொந்தளிப்புடன் உள்ளது. பண மதிப்பிழப்பு என்னும் பேரழிவு, குறைபாடுள்ள GST, கோவிட் தொற்றின் போது அமலில் இருந்த வலிமிகுந்த தவறான நிர்வாகம் ஆகியவை பரிதாபகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கு முன் இல்லாத அளவுக்கான வேலையின்மை,
கட்டுப்பாடற்ற பணவீக்கம் ஆகியவை 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சமத்துவமின்மையை அதிகரித்திருக்கிறது. பாஜக அரசின் தவறான ஆட்சியால் குடும்ப சேமிப்புகள் 47 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துவிட்டன. 30 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக உள்ளன. பாஜக அரசு நமது படைகள் மீது தவறான அக்னி வீரர் திட்டத்தை திணித்துள்ளது. தேசபக்தி, வீரம் மற்றும் சேவையின் மதிப்பு 4 ஆண்டுகள் மட்டுமே என்று பாஜக நினைக்கிறது. இது அவர்களின் போலி தேசியவாதத்தை காட்டுகிறது. வழக்கமான ஆட்சேர்ப்புக்கு பயிற்சி பெற்றவர்கள் வெளியேறும் ஆட்சியால் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆயுதப்படை மூலம் தாய்நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கனவு காணும் ஒரு இளைஞர் 4 வருடங்களுக்கு மட்டுமேயான பணி என்பதால் அதில் சேர்வது குறித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். அக்னி வீரர் திட்டம் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும். எனவே அக்னி வீரர் திட்டத்தை ரத்து செய்வதாக காங்கிரஸ் கட்சி உறுதியளித்துள்ளது என்று மன்மோகன் சிங் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். Sir, completed, sir. ஓ சாரிடா, நீ மைக் ஆஃப் பண்ணி பேசிருக்கேன். ராஜேஷ், நீங்க படிக்கணும். ஓகே சார். வணக்கம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் கோகோகாஃப் 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். தொடர்வது விரிவான செய்திகள். பல முன்னணி வீரர்கள் கலந்து கொண்டுள்ள பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர்ந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இன்று நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 3வது சுற்று ஆட்டம் ஒன்றில் அமெரிக்க முன்னணி வீராங்கனையான கோகோகாஃப் உக்ரைனின் தாயான யாஸ்ட்ரென்ஸ்கா உடன் மோதினார். இந்த ஆட்டத்தில் ஆரம்பம் முதலே அபாரமாக செயல்பட்ட கோகோகாஃப் 6-2 மற்றும் 6-4 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் தாயான யாஸ்ட்ரென்ஸ்காவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறினார். நாளை மறுநாள் நடைபெறும் 4வது சுற்று ஆட்டத்தில் கோகோகாஃப் இத்தாலியின் எலிசபெட்டா கோசியா ரெட்டாவை எதிர்கொள்ள உள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே சார். வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். விஜய், அஜித் படங்களில் நடிக்க மறுத்தது ஏன்? சாய் பல்லவி விளக்கம். இனி வருவது விரிவான செய்திகள். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக இருப்பவர் சாய் பல்லவி. அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். இவர் நல்ல கதைகளை கொண்டு படங்களாக தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். இதனால் சில படங்களில் நடிக்கும் வாய்ப்புகளையும் மறுத்துள்ளார். முன்னதாக விஜய் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை சாய் பல்லவி நிராகரித்ததாக கூறப்பட்டது. மேலும் அஜித் படம் ஒன்றில் நடிக்கும் வாய்ப்பையும் மறுத்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் விஜய், அஜித் படங்களில் நடிக்க மறுப்பு தெரிவித்தது ஏன் என்ற கேள்விக்கு சாய் பல்லவி பதில் அளித்தார். இது குறித்து அவர் அளித்த பேட்டியில், வதந்திகளுக்கு நான் ஒருபோதும் பதிலளிப்பதில்லை. வதந்திகளுக்கு விளக்கமளிக்காததால் அதற்கு மேலும் பல சேர்ந்துவிடும். அது என் வேலையையும் பாதிக்கிறது. இதனால் தான் நான் அமைதியாக இருக்கிறேன். இருப்பினும் விஜய், அஜித் படங்களில் நடிக்கும் எந்த வாய்ப்புகளையும் நான் நிராகரித்ததில்லை. இவ்வாறு அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். சார், மைக் மறந்துடுண்டா. ஓகே, இல்லை இங்கேயும் ஆன் பண்ணல. அடப்பாவி, 2 பக்கமும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. குணா ஓரளவுக்கு ஓகே, மோல்டு பேஸ் கொண்டு வந்துட்டாப்போ நல்லா இருக்காப்ல. அது அப்படியே பிடிச்சிக்கிட்டோன்னா நல்லது. அக்ஷயா, உங்களுக்கு டவுட் பேஸ் ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் பாக்கிடா. ஓகே சார். ரோகிணி, நீங்கள் டச் வீட்டில் நல்லா படிக்கிறீங்க. ஓகே, ஸோ கொண்டு போய் ராஜேஷ் நீங்களும் தான்டா. ராஜேஷ், இடையில நீங்கள் ரொம்ப நாள் ஆளை காணும்னு கேள்விப்பட்டேன். நானா சார்? ஆமா. சரி, லீவ் எடுத்தேன். ஏண்டா? ஒரு ஒன் டே தான் சார் லீவ் எடுத்தேன். ஓ
ஓ அதே ரொம்ப நாள் ஆச்சா? சரி ஓகே. பரணி உங்களுக்கு வாய்ஸ் லெவல் மட்டும் மாத்திரம்டா. அதே மாதிரி உடம்பு போடுறாங்க. ஓகே சார். ஓகே அதிகமாக போட்டுறாங்க. ஓகே சார். நான் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த ஃபேஸ் கட்டில் கொஞ்சம் ரொம்ப சல தெரியுது. ரைட்? ஆமா சார். அது மட்டும் பண்ணிட்டாங்க. இங்கே அதிகமாக குண்டாக இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஓகே சார். நம்ம இருக்கிறா சரிப்பட்டு வர மாட்டேனே சொல்ல மாட்டாங்க வேற குடும்ப. ஸோ அதனால் கொஞ்சம் அவங்க கேட்குற மாதிரியே நம்ம இருந்தா பெட்டர். ஓகே சார். ரைட்? ஓகே சார். மற்றபடி எல்லாரும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஓகே எல்லாம் நல்லா தான் படிக்கிறீங்க. ராஜேஷ் அவங்க வந்து ஸ்டார்டிங் லெவல் இருந்தாலும் அவங்க ஓரளவு க்ரியேட் பண்ணுறாங்க. ரோஹிணி ரொம்ப நாள் விட்டு வந்தாங்க, இருந்தாலும் டச் விடாமல் இருக்காங்க. அதே பெரிய விஷயம். சில பேரெல்லாம் ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போது இவங்க ஜெய்ஸ்ரீ வருவாங்கல்ல, நேற்று கூட வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வாரம் லீவ் போட்டாலே முடிஞ்சு போச்சு. திரும்ப ஃபஸ்ட்டு வருவாங்க. சும்மா இருப்பாங்க. ரைட்? ஓகே சூப்பர். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.